இன்றைக்கி நம்ம ரவை கிச்சடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் ரவையை வந்துட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அது கூட வந்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கடலை பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக உளுந்து, அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அப்புறம் கொஞ்சமாக முந்திரி, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட வந்துட்டு நான் 3 பச்சை மிளகா போடுவேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட வந்துட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். லைட்டாக பச்சை வடை பூனதுக்கப்புறமா ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூட வந்து கொஞ்சமாக புதினா, ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூட வந்துட்டு கேரட்டு, பீன்ஸு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ரவையை வந்துட்டு இப்போ உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு நான் வந்துட்டு சுடு தண்ணி சேர்க்குறேன். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி அளவுக்கு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கு உப்பு, நான் 1 ஸ்பூன் போல் நெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக மேலே வந்துட்டு கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். ஒரு சூடான ரொம்ப டேஸ்டியான ரவை கிச்சடி ரெடி.